எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். 4 வருஷமா உள்ளுக்குள்ளேயே வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே. குற்றவாளி தண்டிக்கப்படல அப்படின்றப்ப கோபம், வருத்தம், வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட இந்த மாதிரி வெடிக்கலாம். போலீஸ்காரர்ன்றதுக்காகவோ இல்ல ஒரு மெச்சூர்டு பர்சன் இதெல்லாம் ஒரு ஸ்டாப் கேட்டா இருக்கும்னு எனக்கு தோணல. இந்த சுயசைடுன்றது அதையும் தாண்டி ஒரு விஷயம், அது இமோஷனலான ஒரு விஷயம். சித்ரா ரூம்குள்ள போய் அதே ஃபேன்ல தான் சித்ரா துப்பட்டா வச்சு போட்டிருக்காரு. இமோஷனல் வீக்னஸ் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதே யோசிச்சு அவன் புள்ள குழந்தை என் குழந்தை அந்த இதுலயே இருந்திருக்காரு. அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமும் அன்பும் இருந்திருந்தா டெஃபினட்டா அவருக்கு பாதிப்பு இருக்கும். அவர் மனதளவுல இன்னும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாரு இல்லையா. ஏற்கனவே டிப்ரெஷன் இருக்கவங்களோ, ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களோ, இல்ல வேற ஏதாவது பைபோலார் டிசார்டர் இருக்கவங்களோ அவங்களுக்கு தனியா விடாதீங்க. ஜென்ரலி ஒரு சுயசைட் நடக்கிற வீட்டுல ஏன் தொடர்ந்து நடக்கும்னா 2 காரணத்துக்காக. நான் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் தனிமையில இருக்கிறப்ப அவங்களுக்கான அந்த டிப்ரெஷன் அதிகமாகுது இல்லையா. சோ அப்ப நம்ம இதுக்கு எப்படி சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணணும்னா they definitely need grief therapy. இப்போ நம்ம கூட டாக்டர் அபிலாஷா சைக்காலஜிஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். டிசம்பர் 9, 2020 விஜய் சித்ரா அவங்க இறந்தாங்க. இன்னைக்கு காலையில் அவங்களோட அப்பாவும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரு. அதுவும் விஜய் சித்ரா அவங்களோட ரூமில் அவங்களோட துப்பட்டாவாலே. இதை கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மன உளைச்சலால ரொம்ப நாள் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. நம்ம யூஸ்வலி ஒரு சுயசைட் நடக்குது, சுயசைட் கேள்விப்படுறோம் அப்படின்னா அவங்களோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. அவங்களோட இப்ப இவங்க சுயசைட் சர்வைவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இவங்க விட்டுட்டு போன ஆட்கள், இவங்க குடும்பம், இவங்களோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். சைக்கலாஜிக்கலா ஜென்ரலாவே நம்மளுடைய லவ்ட் ஒன்ஸை இழக்கும் போது நம்ம ஒரு கிரீஃப் அப்படின்னு சொல்ற துக்கத்துக்குள்ள போறது சகஜமான ஒரு விஷயம். இப்ப இந்த சுயசைட் பண்றவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் துக்கத்துக்குள்ள போறப்ப என்ன ஆகும், ஒரு க்ளோஷர் இருக்காது அவங்களுக்கு. ஏன், எதுக்கு, எப்ப, ஏன் என்கிட்ட சொல்லல, அப்ப நான் அவங்களுக்கு எதுவுமே இல்லையா, நான் எதுவுமே யூஸா இல்லையா, என்னால அவங்களுக்கு பிரயோஜனப்படலையா, இந்த மாதிரி 1008 கேள்வி அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாரமாவே இருக்கும். சோ துக்கம் பிளஸ் பாரம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். இத நம்ம சரியா அட்ரஸ் பண்ணாதப்ப எப்பவுமே நம்ம சொல்லுவோம், இந்த சுயசைடால இறந்தவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம ரொம்ப ஆறுதலா ரொம்ப அவங்கள பேச விடணும். அவங்கள நிறைய, ஏன்னா அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இல்லையா தாட்ஸ். அதை அவங்க பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு ஒரு சாந்தமாயிடுவாங்க. பட் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கும் போது அவங்களுக்கு நிறைய யோசனைகள், நிறைய குற்ற உணர்ச்சி வரும், கில்ட் வரும். அந்த கில்ட் என்ன பண்ணும், நம்மளும் ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியில கொண்டே நிறுத்திடும். அதனால்தான் நிறைய ஃபேமிலிஸ்ல சுயசைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியை ஒட்டி இருக்க மற்றவங்களும் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஒண்ணு. 2வது ஜெனட்டிக்காவும் இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில சுயசைடல் இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையிலும் we must be careful. பட் நம்ம யூஸ்வலி அது கவனிக்கிறது கிடையாது. ஒரு 4 வருஷமா உள்ளுக்குள்ளேயே வச்சு மகள் மேல ரொம்ப அன்பா இருந்து இது ட்ரிகர் பாயிண்ட் எங்க வந்திருக்குன்றதும் இருக்கு. இப்ப அந்த குற்றவாளி தண்டிக்கப்படல அப்படின்றப்ப ஒரு கோபம், வருத்தம், வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட இந்த மாதிரி வெடிக்கலாம். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்றது அதுவும் ஒரு காரணியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே தான் மேம், திருவள்ளூர் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட அப்பா இன்னும் மன உளைச்சலுக்கு உட்படுத்திட்டாரு. டெய்லிக்கும் சாப்பிடவே இல்லைன்னா அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ தன்னுடைய பொண்ணுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவர் இன்னும் ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கு கொண்டுட்டு போயிருக்குமோ. நிச்சயமாங்க, நார்மலா இருக்க எல்லாருக்குமே அப்படி தோணும். என்ன நியாயம் கிடைக்கலையே, நம்ம இவ்வளவு வெயிட் பண்ணோமே, 4 வருஷமா இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணோம், இது நமக்கு சாதகமா கிடைக்கல அப்படின்றது. இன்னொன்னு, குற்றவாளி தண்டிக்கப்படணும், அதுதான் தன்னுடைய மகளுக்கான ஒரு நீதி கிடைச்சாதான் நிறைய பேர் நினைக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த நீதி கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சுன்றப்ப ஒரு கோபம், வெறுப்பு, தன்னுடைய இயலாமை, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சே அப்படின்றது, அகைன் குற்ற உணர்ச்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணதான் செய்யும். அதுவும் ஏர்லி மார்னிங்ல அவரு பண்ணியிருக்காரு போல. இந்த ஏர்லி மார்னிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 o'clock to 6 o'clock
யூசுவலி இந்த டைம்ல தான் வந்து சூசைட் பண்ணுவாங்க. ஏன்னா, அப்ப ரொம்ப அமைதியா, தனக்கு தானே நெறைய யோசனைகளோட, தூக்கம் இல்லாம, தூக்கம் முழிச்சு இப்படிலாம் இருக்கும்போது, மனசு வந்து ரொம்ப அலப்பாயும், ரொம்ப குழப்பமடையும். அப்ப அந்த நேரத்துல எடுக்கிற அந்த இம்பல்சிவ் டிசிஷன் இருக்கு இல்லையா? நான் என்ன பண்றேன் பாரு, இப்ப பண்றேன் பாரு அப்படின்ற அந்த ஒரு முடிவ வந்து டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ண வச்சுரும். இதே பகல் நேரம்னா நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். யாரோ வருவாங்க, போவாங்க, என்கிட்ட பேசலாம், யாரோ பார்ப்பாங்க, இதா இருக்கும். இந்த ஏர்லி மார்னிங்ஸ் வந்து யூசுவலி சூசைடுக்கான ஒரு நேரம். ஸோ அதுவும் வந்து அந்த மாரி தான் அமைஞ்சிருக்கு. கரெக்ட். ஆமா. ஏன்னா இப்ப சித்ரா அவர்களுக்குமே வந்து ஏர்லி மார்னிங் தான் சொன்னாங்க. இவங்க அப்பாவுமே 4 மணி அளவுல இவங்க அம்மா போய் பார்க்கும்பொழுது முழிச்சுட்டு தான் உட்கார்ந்திருந்திருக்காரு. 6 மணிக்கு திருப்பியும் போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நின்னுட்டு இருக்க மாரி இருக்கேன்னு பார்க்கும்போது அவரு அந்த நிலையில இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு மனசுல அந்த மொமெண்ட்ல ஓடிருக்கு? ஏன்னா அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீசர். பல கேஸஸ் பல இடத்துல தைரியமா அவர் நெறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அவரு இப்படி பண்ணதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இல்லங்க யூசுவலி இந்த சூசைட பொறுத்தவரைக்கும், பெரிய பலசாலி, போலீஸ்காரரு, பாடி பில்டரு இது இது எதுவுமே வராது. இது முழுக்க முழுக்க வந்து மனதுக்கு ஏற்படக்கூடிய இன்னல், கஷ்டம். இத பேஸ் பண்ணி தான். இல்ல சில நேரத்துல கோவம், வெறி, ஆற்றாமையா இருக்கும். சில நேரத்துல இயலாமை. என்னால இந்த இந்த நோய வந்து கட்டுப்படுத்த முடியலையே. ஐ அம் சஃபரிங் எவ்ரி டே அப்படின்ற ஒரு இயலாமை. ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு இமோஷன் லாக்ல தான் வந்து நடக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப பலசாலியா இருக்காங்க. அவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு அப்படிலாம் நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இவர் வந்து போலீஸ்காரர்ன்றதுக்காகவோ, இல்ல வந்து ஒரு மெச்சூர்டு பெர்சன், வயசு இருக்கு, அவருக்கு வந்து அனுபவம் இருக்குன்றதுக்காகவோ, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாப் கேட்டா இருக்கும்னு எனக்கு தோணல. இந்த சூசைடுன்றது அதையும் தாண்டி ஒரு விஷயம். அது இமோஷனலான ஒரு விஷயம். ஸோ என் மனசுக்கு இந்த வலிய தாங்க முடியல. என் மனசுக்கு இத வந்து நியாயப்படுத்த முடியலன்றப்ப இந்த மாரி முடிவுகள் எடுக்குறாங்க. இப்ப இவர வந்து நம்ம ஒரு வயதானவர், ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கவர். அவர் பண்ணாருன்னு நம்ம பார்க்கிறோம். இதுவே உல்ட்டா கூட நடக்கும். அப்பா இல்லன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க பண்ணலாம். லவ்வர்ஸ் பண்றத பார்க்கிறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்றது பார்க்கிறோம். ஸோ எனி ஏஜ் குரூப்ல இருக்கவங்க பண்ணலாம். அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல சைக்கலாஜிக்கலா ஹவ் அஃபெக்டட் தே ஆர்ன்றத நம்ம பார்க்கணுமே ஒழிய, அவங்க என்ன பேக்ரவுண்ட், அவங்களுடைய இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி டைப் என்னன்றது இட் பிளேஸ் அ ரோல் பட் நாட் மேஜர்லி. மேஜர் ரோல் வந்து சிச்சுவேஷன் தான். இதே தான் நம்மளோட சித்ரா அவர்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் ஒரு சைக்காலஜி படித்த ஸ்டூடெண்ட். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு படிச்சிருப்பாங்களே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னா இது வந்து ஆன்சைட்டி, இது டிப்ரெஷன், எல்லா டேர்ம்ஸுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டோடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும், அவங்க டிப்ரெஷனில் இருக்கும் போதோ இல்லை சூசைட் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து அவங்களுக்குள்ளே வரும்போது அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? ஓரளவு தாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணும். இப்போ என்கிட்டயே கிளினிக்ல வர நிறைய பேர் வந்து சைக்காலஜி படிச்சவங்க தான் வருவாங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன இதுல பிளஸ் பாயிண்ட்னா தெரியுது, எனக்கு டிப்ரெஷன் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்குன்னு வராங்க. அதுக்காக டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி வராமலே இருக்கும்னு சொல்ல முடியாது. அது எல்லாருக்கும் வரதுதான். பட் தே கேன் ஐடென்டிஃபை இட் பெட்டர் தென் அதர்ஸ். இதுதான் நம்ம பிரச்சனை அப்படின்னு அவங்களால லொக்கேட் பண்ண முடியுது. ப்ராபப்ளி சித்ராவாலையும் லொக்கேட் பண்ணி இருந்துக்க முடியும். ஆனா அந்த நேரத்துல அந்த இம்பல்சிவிட்டின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப நான் பண்ணியே ஆகணும், இப்ப எனக்கு வேற வழி இல்லை, நான் பண்ணாதான் இதுக்கு வந்து சொல்யூஷன். நம்ம சில நேரத்துல ஒண்ணு எஸ்கேப்புக்காக பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா பதிலடி கொடுக்கறதுக்காக பண்ணுவோம், இல்லைன்னா நம்மள நாமே நொந்துக்கிட்டு நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியிலையோ தாழ்வு மனப்பான்மையிலையோ பண்ணுவோம். சோ இந்த காரணங்களுக்காக பண்றதா இருந்தா இம்பல்சிவ்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல அந்த க்ஷணத்துல நமக்கு என்ன தோணுதோ அதை பண்றது. சோ அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வந்து படிப்பு, அனுபவம் இது எதுவுமே முன்னாடி வராது. மேபி இன்னொரு சக மனுஷங்க யாராவது டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஒரு ஃபோன் கால் வந்திருக்கலாம், இல்ல ஒரு ஹோட்டல் டோரை வந்து தட்டி இருக்கலாம், மேடம் உங்களுக்கு காஃபி கேட்டீங்களா அப்படின்னு வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா மேபி தேர் இஸ் அ சான்ஸ். அந்த எண்ணத்தை டிராப் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஆனா அவங்களா யோசிச்சு ஒரு முடிவை எடுத்து ஒரு வெறித்தனமா அதுலயே ஊறி போய் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு படிப்பு, அறிவு, அவங்க அனுபவம் இது எல்லாமே பின்தங்கிடும். அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதுதான். ஆனாலும் சித்ராவுமே பாத்தீங்கன்னா அந்த அவங்க சூசைட் பண்ண அந்த முன்னாடி நாள் வரைக்குமே நைட் வரைக்கும் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா ஒரு கேம் ஷோலெல்லாம் பங்கு பெற்றுட்டு ரொம்ப ஜாலியா தான் இருந்தாங்க. எங்கேயுமே அவங்களுக்குள்ள இப்படி ஒரு மன உளைச்சல் இருந்துச்சுன்னே வெளியில காட்டிக்காம அவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து ஏன் அவங்க வெளியில காட்டிக்கல? இவங்களோட ஒரு லைக் நீங்க அனலிஸ்டா பார்க்கும்போது இவங்களோடது டிஃப்ரெண்டா இருக்கா? இல்ல, நாட் இன் ஆல் கேசஸ் ரொம்ப கிரானிக் டிப்ரெஷன் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நாள்பட்ட டிப்ரெஷன் இருந்து அது சூசைடா மாறிச்சுன்றது நாட் நெசசரி.
அந்த மொமெண்ட்ரி கூட இருக்கலாம். அதான் நான் இம்பல்சிவ்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன். அந்த நேரத்துல ஒரு ஷாக், அந்த நேரத்துல ஒரு ஏமாற்றம், ஐயோ இப்படியா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? இதுக்கு மேல நான் எப்படி இருக்குது, இதுக்கு மேல நான் உயிர் வாழக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த நேரத்து முடிவும் இருக்கும். அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நார்மலா ஜாலியா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கேப்ல ஏதோ ஒரு சம்பவம் அவங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். அந்த நேரத்துல எடுக்கிற டிசிஷன் தான். சோ இது வந்து இம்பல்சிவ் சூசைட். சிலது வந்து ப்ரீ பிளான்டு சூசைட் இருக்கும். இத்தனாம் தேதி அந்த அந்த லவ்வரோடைய பர்த்டே அன்னைக்கு உயிரை விடணும் அப்படின்னு எப்பயோ பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமும் இருக்கும். பிளான் பண்ணிட்டு அதுக்காகவே அதை நோக்கியே போயிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ண வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சு, கடமைகள்லாம் முடிச்சுட்டு அந்த நாளை நோக்கி போவாங்க. அப்படியும் இருக்கு. இப்ப இது வந்து அந்த நேரத்துல எடுக்கிற டிசிஷன். இப்போ உடனே நம்ம யாருன்றதை காட்டிடணும், நம்ம யாருன்றதை பண்ணிடணும், இல்ல என்னோட இயலாமையை நான் வந்து தடுத்துடணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு சூசைட்ஸ். எல்லா சூசைடுமே தப்பு தான். எதையுமே நம்ம நியாயப்படுத்த முடியாது. எதுவுமே எது நல்ல சூசைட் கெட்ட சூசைட் எல்லாம் கிடையாது. சூசைடே தப்பு தான், கெட்டதுதான். யாருக்கும் அந்த எண்ணம் வரக்கூடாது. தன்னைத்தானே மாய்த்து கொள்றதுக்கான உரிமையும் யாருக்கும் கிடையாது. அந்த நிலையும் உண்மையிலேயே யாருக்கும் கிடையாது. ஏன்னா யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. எல்லா வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. பணக்காரனா இருந்தா ஒரு பிரச்சனை இருக்கு, ஏழையா இருந்தா ஒரு பிரச்சனை இருக்கு, படிச்சவனுக்கு ஒண்ணு இருக்கு, படிக்காதவனுக்கு ஒண்ணு இருக்கு, ஆணுக்கு ஒண்ணு இருக்கு, பெண்ணுக்கு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனையை எதிர்கொண்டு சமாளிச்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு முன்னேறி போறதுதான் வாழ்க்கைன்ற ஒரு கேமே. இதுல நம்ம வாக் அவுட் பண்ணவே கூடாது. இதுல என்ன சான்சஸ் இருக்கும். நீங்க டைம் அவுட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா யூ ஹாவ் டு கண்டினியூ த கேம். இது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்துல இமோஷனலா இருக்கப்ப தான் எடுக்கிற டிசிஷன் ரைட்டுன்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். அவங்களுடைய ரேஷனலைசேஷன் அப்படிதான் அவங்களுக்கு மூளை வேலை செய்யும். அதனாலதான் சொல்றோம், ஏற்கனவே டிப்ரெஷன் இருக்கவங்களோ, ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களோ, இல்ல வேற ஏதாவது பைபோலார் டிசார்டர் இருக்கவங்களோ அவங்களை தனியா விடாதீங்க. அவங்கள வந்து இந்த கயிறு, ஷார்ப் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிற இடத்துல அவங்கள தனியா விடாதீங்க. அவங்கள எப்பவுமே ஒரு கண்ணு வச்சு அவங்கள பாத்துக்கோங்க. அவங்க கிட்ட வந்து மனசு விட்டு பேசுங்க. அவங்கள பேச அலோவ் பண்ணுங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, லெட் தம் வென்ட் அவுட். அவங்க மனசுல இருக்கிறத கொட்டிருட்டோம். உள்ள வச்சு 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 தேக்கி குழப்பம் அடைஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறத விட லெட் தம் ஸ்பீக் அவுட் அப்படின்னு அதனாலதான் சொல்றோம். அண்ட் அதே மாதிரி இப்போ சித்ரா அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை பண்ணது கண்டினியூஸா அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே அது பாதிச்சிருக்கும். அது தொடர்ந்து இன்னைக்கு அவங்களோட தந்தை வரைக்கும் வந்து நிக்குது இல்ல? தொடரக்கூடாது, அதுதான் நம்ம எண்ணம். பட் ஜென்ரலி வந்து சூசைட் நடக்கிற வீட்டுல ஏன் தொடர்ந்து நடக்கும்னா 2 காரணத்துக்காக. நான் சொன்ன மாதிரி அவங்களே போயிட்டாங்க, நம்மளும் அதே மாதிரி போகணும், அவங்களை நம்மளால காப்பாற்ற முடியாம போச்சு இல்ல, நமக்கு வந்து பதில் சொல்ல முடியாம போச்சு இல்ல, அதனால நானும் அதே பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த க்ளோஷர் கிடைக்காது, அதனால நானும் பண்ணி பாக்குறேன், என்னதான் நடக்குது பாக்குறேன் அப்படின்னுவாங்க. சில பேர் வந்து எவ்வளவு வலியை அவங்க அண்டர்கோ பண்ணிருப்பாங்க, அந்த வலியை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. சோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்க அந்த சூசைடை திருப்பியும் பண்ணுவாங்க. இப்ப இவர் பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த சீன் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இமோஷனல் ஆயிருக்காரு. ஏன்னா இப்ப ரீசெண்டா தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏதோ வந்திருக்கு, விச் இஸ் நாட் ஃபேவரபிள் டு ஹிம். 2வது வீட்டுல வந்து 2 பேர் தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க. அவங்க இதை பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க திருப்பி திருப்பி. அண்ட் 3வது சித்ரா ரூம்குள்ள போய் அதே ஃபேன்ல தான் சித்ரா துப்பட்டா வச்சு போட்டிருக்காரு போல இருக்கு. சோ இதுல நீங்க அவருடைய க்ளோஸ்னஸ் அண்ட் இமோஷனல் வீக்னஸ பாக்கலாம். அந்த அளவுக்கு அதே யோசிச்சு அவன் புள்ள குழந்தை என் குழந்தை அந்த இதுலயே இருந்திருக்காரு. சோ அந்த நேரத்துல அவருக்கு என்ன தோணி இருக்கணும்னா, நான் பண்றது ரைட்டு, நான் என் பொண்ணு போன இடத்துக்கே போறேன், என் பொண்ணு எப்படி கஷ்டப்பட்டாலும் அதே நான் பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் தான் யோசனைகள் வருமே ஒழிய நம்ம இன்னமும் ஃபைட் பேக் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு வந்தது வந்து அநீதினா நம்ம திருப்பி சண்டை போடுவோம். இல்ல நம்ம வந்து இருந்து நம்ம பொண்ணு என்ன ஆசைப்பட்டிருப்பா, நம்ம இருக்கிறத தான் அவ ஆசைப்பட்டிருப்பா, நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவோம். இல்ல நம்ம 4 பேருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருப்போம், இந்த மாதிரி நடந்தாலும் நம்ம தைரியமா வாழணும்பா அப்படின்னு 4 பேருக்கு நம்ம ஒரு ரோல் மாடலா இருப்போம். இந்த மாதிரி யோசனைகள் வராது. இது வந்து நம்ம கவுன்சிலிங்லயோ இல்ல அவங்க க்ளோஸா இருக்கவங்க யாராவது பேசும்போதோ வருமே ஒழிய, தனிமையில உட்காந்து யோசிக்கும் போது இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் வராது, நெகட்டிவ் தான் வரும். அதனாலதான் டக்குன்னு வந்து டிசிஷன் எடுத்துடுறது. எஸ்பெஷலி இந்த ஏர்லி மார்னிங் சித்ரா ரூம்குள்ள துப்பட்டாவால ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இப்போ 4 வருஷம் ஆச்சு.
இருந்துட்டு தான் இருந்திருக்காரு. பட் எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரிகர் பாயிண்ட்னா அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தா மேபி இந்த ஜட்ஜ்மெண்ட் தான். இப்போ அதே மாதிரி அந்த ஃபேமிலி சர்க்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்க, சில்ட்ரன்ஸ் அது அவங்களுக்குமே இது ஒரு பெரிய ட்ராமாவா ஆகலாம்ல? நிச்சயமா ஆகும். பட் இந்த நேரத்துல தான் நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணணும். திஸ் இஸ் நாட் த வே. ஏன்னா ஒருத்தவங்க சூசைட் பண்ணாங்கன்னா நம்ம ஊர்லயே ஒரு பழக்கம் உண்டு. யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள ஒரு ஹீரோயிக்கா நம்ம பேசுவோம். ஜெனரலாவே அவங்க வந்து நல்லவங்க வல்லவங்க கரெக்டா எடுப்பாங்க டிசிஷன்ஸ் அப்படின்னு. பட் இந்த சூசைடுக்கு அது அப்ளிகபிள் கிடையாது. அப்ப நம்ம யாருக்குமே சொல்லி தரும்போது என்ன சொல்லணும், ஒருத்தவங்க சூசைட் பண்ணாங்கன்னா அது இட் வாஸ் அ ராங் மூவ், இட்ஸ் அ ராங் டிசிஷன், அப்படிதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அவங்கள மிஸ்கைட் பண்ணாம இருக்கிறதுக்கு யாரு பண்ணியிருந்தாலுமே சூசைட் இஸ் ஸ்டில் ராங்ன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அது குற்றமோ இல்ல வந்து ஒரு பாவமோ கிடையாது, தவறு, தப்பான முடிவு, அப்படிதான் நம்ம சொல்றோம். இட்ஸ் a wrong decision. So instead நம்ம கொஞ்சம் யோசிச்சு ரைட் டிசிஷன் ஆஃப் ஸ்டாப்பிங் த சூசைட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சித்ரா அவங்களுடைய கணவன் ஹேம்நாத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வரைக்குமே அவங்களோட அம்மா வந்து அவரை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. அவங்க இறப்புக்கு அப்புறம் அவரும் வந்து எவ்வளோ நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, அவரும் மன உளைச்சலில் இருக்காங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாரும் அவரை குற்றச்சாட்டும் போது இப்போ அவங்க தந்தையும் இறந்துருக்காங்க, இதற்கும் அவரை காரணம்னு சொல்லும் போது அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நமக்கு இன் ரியாலிட்டி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் உண்மையிலேயே வந்து அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமும் அன்பும் இருந்திருந்தா டெஃபினட்டா அவருக்கு பாதிப்பு இருக்கும். அவர் மனதளவுல வந்து இன்னும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாரு இல்லையா? இன்னும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே முடியல. இப்ப அடுத்த ஒரு பிளேமும் அவர் மேல வருதுன்றப்ப இட் வில் மேக் ஹிம் ஃபீல் வெரி கில்ட்டி. அந்த கில்ட்னால இன்னமும் நொந்து போய் இன்னமும் வந்து லைஃபை வெறுக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தன்னைத்தானே வந்து நியாயப்படுத்திக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நான் இதை எதிர்பார்த்து பண்ணல, நான் வேற மாதிரி யோசிச்சேன், பட் இது வேற மாதிரி நடந்துருச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு கை கழுவுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. சோ இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனாலிட்டி. இல்ல உண்மையிலேயே அவர் டிப்ரெஷன்ல இருக்காரு, இமோஷனலா இருக்காருன்னா ஹீ நீட்ஸ் கவுன்சிலிங். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க அம்மா வந்து ஃப்ரம் வாட் ஷீ ஸ்பீக்ஸ் அவங்களுமே ரொம்ப இமோஷனலி டவுனா தான் இருக்காங்க. அவங்களுக்கும் கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க மன ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, போராடிட்டு இருப்பாங்க. அதற்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து இப்ப தேவைப்படும்? அதான் நிச்சயமா அவங்களுக்கு கவுன்சிலிங் ரொம்ப தேவை. ஏன்னா பிரீவ்மெண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்கு, கிரீஃப் தெரப்பின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஃபாரின்ல எல்லாம் வந்து ரொம்ப பிரபலம். நம்ம ஊர்ல இப்பதான் வந்துட்டு இருக்கு, அப்கமிங் தான். சோ இந்த துக்கம் நடந்த வீடுகள் இருக்கு இல்லையா, இழந்துட்டவங்க, இறப்பு ஏற்பட்ட ஒரு வீடுல அங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க டெஃபினட்டா இமோஷனலி பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா முந்தி காலத்துல எல்லாம் கத்தி அழுது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி சொந்தக்காரங்க வீட்லயே வந்து தங்கி இருந்து அவங்களை ஆசுவாசப்படுத்தி அதனாலதான் இந்த இதெல்லாம் வச்சாங்க. இந்த 16வது நாள் அது இது காரியம் எல்லாம் கூடணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஷுட் நாட் ஃபீல் லெஃப்ட் அவுட் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம கல்ச்சர்ல இருந்துச்சு. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாருக்கும் எதுக்கும் டைமே இல்ல, டெத்துக்கே நிறைய பேர் போறது இல்ல. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட நபர் தனிமையில இருக்கிறப்ப அவங்களுக்கான அந்த டிப்ரெஷன் அதிகமாகுது இல்லையா? சோ அப்ப நம்ம இதுக்கு எப்படி சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணணும்னா தே டெஃபினெட்லி நீட் கிரீஃப் தெரப்பி. கிரீஃப் தெரப்பி இஸ் அகைன் a கவுன்சிலிங் செஷன். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை அந்த பாதிப்புல இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்து நார்மல் காக்குறது. சோ சூசைடுன்னு இல்ல, எந்த இழப்பு எந்த இறப்பா இருந்தாலும் இந்த கிரீஃப் தெரப்பின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் நார்மல் லைஃபுக்கு அவங்கள கொண்டு வர்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெண்கள், அது முக்கியமா மீடியால ஃபேமஸா இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கான அந்த ஃபியூச்சர் பார்ட்னரையோ இல்ல ஒரு லைஃபை சூஸ் பண்ணும்போது எவ்வளவு கவனமா இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு தவறான வழியில போயிட்டாங்கன்னா அதுல இருந்து திரும்பி அவங்க எப்படி தன்னை மீட்டு கொண்டுட்டு வரேன். ஏன்னா இவங்க என்ன பேசிடுவாங்களோ அவங்க என்ன பேசிடுவாங்களோ எண்ணத்திலேயே அது தொடர்ந்து போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியில வரணும்? பொதுவா பாத்தீங்கன்னா யாரும் அப்படி போய் ஏன் நீ இல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிற காலம் மாறி போச்சு. சோ நீங்க டிசிஷன் எடுக்கும் போது உங்க லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது அவசரப்பட்டோ இல்ல ஜஸ்ட் அந்த மேல் பூச்சி பார்த்து அவங்க நடந்துக்கிறது, அவங்க கிஃப்ட் கொடுக்கறது, அவங்க பேசுறது, இன்னைக்கே பேசுறது, இதை மட்டுமே வச்சு சூஸ் பண்ணாதீங்க. அவங்களுடைய ரியாலிட்டி என்னன்னு செக் பண்ணுங்க. அவங்க உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க, உண்மையிலேயே அவங்களுடைய ரியாலிட்டி என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு சின்ன கார் வச்சிருப்பாங்க, ஃப்ரெண்டோட பெரிய காரை எடுத்துட்டு வருவாங்க டேட்டிங்க்கு. அதுவே வந்து ஒரு தவறான ஒரு இமேஜ் ஃபார்மிங் தான் இல்லையா? வாட் யூ ஆர் ஷோ த ட்ரூத். இல்ல உண்மையை சொல்லிருங்க, இது என் ஃப்ரெண்டோட கார் தான், கம்ஃபர்டபுள் கார் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த சின்ன பொய், இது ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு பொய் தான்,
ஆனா இங்க ஆரம்பிக்கிற ஒரு பொய் வளர்ந்து வளர்ந்து பெருசாகி பெரிய விஷயங்களையும் வந்து நிக்கும். அப்ப உங்களுக்கு ட்ரஸ்ட்ன்றது கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுது 2 பேருக்கு மத்தியில. 2வது எக்ஸ்பெக்டேஷன் பில்டிங். இவரால இவ்வளவு பண்ண முடியும்னா நான் ஏன் இதை கேட்க கூடாது? அப்ப அவரால் உண்மையிலே பண்ண முடியாதுன்றப்ப ஏன் எனக்கு பண்ண மாட்டேங்கிறாரு? அவரால் பண்ண முடியாது. he is not capable. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, என் மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, என்ன இப்ப பிடிக்காம போயிடுச்சு, அதனால பண்ண மாட்டேங்கிறாரு. சோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். 3வது ரொம்ப வைல்டா அக்ரெசிவா நடக்காதீங்க, மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுங்க. 2 இண்டிவிஜுவலுக்கு செட் ஆகலையா, மேபி யூ கேன் ட்ரை ஃபார் கவுன்சிலிங். மேரிட்டல் கவுன்சிலிங் இருக்கு, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இருக்கு, கப்பிள் கவுன்சிலிங் இருக்கு. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அப்பவும் உங்களுக்கு செட் ஆகலன்னு கவுன்சிலிங்ல சொல்றாங்களா, டீசென்ட்டா ஒரு ஜென்டில்மேன் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிருங்க. அதை விட்டுட்டு பழி வாங்குறேன், உன்னை என்ன பண்றேன் பாரு, நான் சூசைட் பண்ணி உன்னை எழுதி வைக்கிறேன், இல்லாட்டி நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உன்னை அசிங்கப்படுத்துறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க. மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு, அதெல்லாம் பண்ணவங்களெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு முடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். இட்ஸ் த சேம். இன்ஸ்டட் அப்படியே அமைதியா விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்க லைஃப்னு இருக்கு. நீங்க டோன்ட் ஸ்பாயில் யுவர் ரெப்புடேஷன். அந்த இமோஷனல் மொமெண்ட்ல வந்து என்ன பண்றோன்னே தெரியாம நிறைய பேர் பண்றாங்க. அவங்களே அவங்களை அசிங்கப்படுத்திக்கிறது, பார்ட்னரை அசிங்கப்படுத்துறது, அதெல்லாம் தேவையில்லை. பிற்காலத்துல உண்மை தெரிய வரும்போது கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க, இவர் பண்ணல போல இருக்கு, நம்ம தப்பா பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டட் when you know that it's not going to work between both of you, just part ways in a decent way. இது வந்து நிறைய நீங்க சொன்ன மாதிரி மீடியால இருக்கிறவங்க நிறைய அதை பேஷ் அவுட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளியே தெரியறப்ப, அது பிரேக் பண்றது தெரியறப்ப அசிங்கப்படுறாங்க. நம்ம கோலாகலமா கல்யாணம் பண்ணதா காட்டணுமே, இப்ப பிரேக் ஆகுதுன்றதை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு. இட் ஹேப்பன்ஸ். அதுக்கு என்ன பண்றது? இந்த காலத்துல நிறைய நடக்குது ஃபார் சோ மெனி ரீசன்ஸ். யாரையுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இது இந்த ஜென்ரேஷனே அப்படிதான். இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால ஒருத்தவங்க கெட்டவங்க கிடையாது. டிவோர்ஸ் நடந்தாலோ இல்ல செப்பரேஷன் நடந்தாலோ அவங்களுக்கு செட் ஆகல, அவங்க வந்து பிரிஞ்சிடுறது நல்லதுன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் அந்த பார்ட்னருக்கும் பீஸ், இவங்களுக்கும் பீஸ்ன்ற ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கு. தே ஜஸ்ட் மூவிங் அவே. எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. சித்ரா அவர்களோட வாழ்க்கை வந்து இப்போ ஒரு பெரிய எடுத்துக்காட்டாவே இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அண்ட் நாங்கள் இன்டர்வியூ கேட்ட உடனே எங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.